ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரெட்மி 9A இந்த மாடலுக்கு எம்ஐ அக்கௌண்ட் வந்து எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது, எப்படி வந்து ஃப்ரீயாக அன்லாக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்திருக்கு. அவங்களே ரீசெட் பண்ணியிருக்காங்க, எம்ஐ அக்கௌண்ட் போட்டிருந்துருக்காங்க. எம்ஐ அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அவங்களால எடுக்க முடியல. நார்மலாக வந்து பேட்டர்ன் ரீசெட் பண்ணிடுவாங்க, ஆனால் அதை எடுக்க முடியாது. ஓகே, நம்மளோட ஃபைல்ஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரே ஃபைல் தான், மொத்தமாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிபெண்டரோ இல்லை எந்த வித செக்யூரிட்டியும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த விண்டோஸ் டிபெண்டர் டூலை வச்சு நான் வந்து விண்டோஸ் டிபெண்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட டூல்ஸ் வந்து வைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் டிபெண்டரை ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வித செக்யூரிட்டியும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்பி யூஎஸ்பி டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். லான்ச் ஃபில்ட்ரு செட்டு கொடுத்துருக்குங்க, இன்ஸ்டால்லையே டிவைஸ் ஃபில்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே விட்டுறலாம். சம்டைம்ஸ் வந்து எரர் வந்ததுன்னா ஒன்ஸ் வந்து அந்த இதுக்குள்ள மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது டிரைவர் காட்டும், அந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட பைபாஸ்க்கான டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மீடியாடெக் பைபாஸ் டூலு இதுதான் வந்து ஆத்தென்டிகேஷனை பைபாஸ் பண்ணும். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டூலை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து ஆத்தென்டிகேஷனை வந்து பைபாஸ் பண்ணிக்கணும். எம்டிகே சிபியு வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துக்கும் ஆத்தென்டிகேஷன் இந்த டூலில் வந்து பைபாஸ் பண்ணலாம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எம்ஐ அக்கௌண்ட் இருக்கும்போது பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா பவர் ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆஃப்ங்கிறது கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து நார்மலாக ஷாப்பில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியை கழட்டிட்டு அதுக்கப்புறமா பேட்டரி இன்செர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. பவர் பட்டனை அமுக்கணும். இன்றைக்கி நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து பேக் டோரை ஓப்பன் பண்ணாமல் இப்படியே இதே மெத்தடில் எப்படி நம்ம பவர் ஆஃப் பண்ணி நம்ம வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக ஆன் கண்டிஷனில் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆன் கண்டிஷனில் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கேபிள் எடுத்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டிவைஸ் மேனேஜரில் இதோட மாடல் காமிக்கணும், பட் அன்னவுன் டிவைஸ்னு காமிக்குது. பொறுங்க, டிரைவரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டிரைவரை வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணணும். ஸோ நான் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுறேன். ப்ரௌஸ் மை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துக்கலாம். எம்டிபி யூஎஸ்பி டிவைஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ இந்த டிரைவரை வந்து அப்டேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ சம்டைம்ஸ் மாடல் பார்க்குறக்காகவும் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, மாடல் தெரியாதவங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பைபாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. பைபாஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸு பவர் பட்டன், ஸோ போத் பட்டன், அதாவது எல்லா பட்டனையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது சேம் டைமில் இந்த மாதிரி வந்து எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 செகண்ட் வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆகும். ஸோ அந்த ஆஃப் ஆகிற டைமில் நம்ம பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணிடலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன் 2 பட்டனை மட்டும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட டிரைவர் கனெக்ட் ஆகிடுச்சு. அதாவது ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எம்டிகேயில் வந்து ஒன்ஸ் வந்து டிரைவர் கனெக்ட் ஆகிட்டு தான் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆல்ரெடி பைபாஸ்ன்னு கொடுத்து வச்சுருந்தோமா. ஸோ சர்ச்சிங் பண்ணிகிட்டு இருந்தது டிரைவரை ஒன்ஸ் வந்து டிரைவர் வந்து டிடெக்ட் ஆன உடனே பைபாஸ் பண்ணிடுச்சு. இங்கே டிவைஸ் மேனேஜரில் காமிக்கிறதுக்கு முன்னாடியே பைபாஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த டிரைவரை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Redmi 9A இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்கு போயாச்சு. எஸ்பி ஃப்ளாஷ் டூவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டர் ஃபைல்ஸு வந்து இந்த ஃபைல்ஸுக்குள்ளே இருக்குது. இதையும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ்பி ஃப்ளாஷ் டூவில்
டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஏ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். மேனுவலாக சூஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேட்டர் ஃபைலை லோட் பண்ணிக்கோங்க. Redmi9யோட ஸ்கேட்டர் ஃபைல் ஓகேங்களா. இந்த ஃபைலில் வந்து எந்தவித ஃப்ளாஷிங் ஃபைல்ஸும் இல்லை, ஒன்லி ஸ்கேட்டர் ஃபைல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஏ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு இந்த ஃபைலோடு நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஏ ஃபைலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மெட் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே போயிருங்க. மேனுவல் ஃபார்மெட்டு, இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து நம்ம அட்ரஸ் வந்து கொடுத்து டெலீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதோட பார்ட்டிஷனோட அட்ரஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டர் நம்ம வச்சுருக்க இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ இங்கே நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ் கொடுத்துருந்தில்ல, இந்த ஃபைல்ஸில் அட்ரஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸ் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துங்க எம்ஐ அக்கௌண்ட்டுக்கு, எஃப்ஆர்பிக்கு, யூசர் டேட்டா, இது 3க்கும் வந்து அட்ரஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரீசெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எம்ஐ அக்கௌண்ட் வந்துருக்கு, அதாவது நெட்டை கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிகைன் அட்ரஸ்க்கு இந்த ஃபஸ்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் அட்ரஸுக்கு இந்த செகண்டாக இருக்கக்கூடியதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், எதையாவது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு டிஜிட் கம்மியாச்சுன்னா வேறு ஏதாவது பார்ட்டிஷன் டெலிட் ஆயிரும். கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், அவ்வளோதான், டன், ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ எம்ஐ அக்கௌண்ட் உள்ள அந்த பார்ட்டிஷனை வந்து கரெக்டாக டெலீட் பண்ணிருச்சு, அதாவது ஃபார்மேட் மேனுவலாக நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபோனை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், திரும்பி இன்சர்ட் பண்ணுறேன். ரெட்மின்னு வந்துருச்சு ஓகேங்களா. எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, ஃபோனு டெட் ஆகலை. ஸோ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது டெட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கரெக்டாக ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. இப்போ ஃபோன் ஆன் ஆகுது. நான் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபோனில் வந்து எம்ஐ அக்கௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் எஃப்ஆர்பி இருந்தாலும் இருக்கும் சம்டைம்ஸு. இந்த இடத்துல லாக் பட்டன் மாதிரி காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எஃப்ஆர்பி வந்து இல்லை. ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களில் 90% வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட எப்போதுமே ஒரு ட்ரிக்ஸ் ஏதாவது வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி பேக் டோரை ஓப்பன் பண்ணாமல் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ட்ரிக் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ட்ரிக்ஸை வந்து சொல்லித்தரேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து டெலகிராம் குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.